மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி 5:15 நாங்கள் இன்றைக்கி வெளியே கிளம்பியிருக்கோம். எங்கன்னா மார்க்கெட் போய்கிட்டுருக்கோம். எதுக்குன்னா எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வர போகிறாங்க இன்றைக்கி. எங்கள் சித்தி, எங்கள் தங்கச்சி, அவங்க பொண்ணுங்க 2 பேர் வர்றாங்க. அதுக்காண்டி கொஞ்சம் பொருளுங்களாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு மக்களே. காலையிலேயே நேரமாக போய் வாங்கிட்டு வந்துடலாம். வெயில் வேறு அடிக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களாம் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு, கொஞ்சம் அவங்கள கவனிக்க கொஞ்சம் டைம் வேணும். அந்த நேரம்லாம் வெளியில் போக முடியாது. அதனால் நம்ம வேலைகளை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக வீட்டில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நேரமாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து மட்டன் வாங்க போனோம். மட்டன் வாங்கிட்டு அப்புறம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மக்களே. ரொம்ப பொழுது ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நல்லா குளுன்னு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மனசில் இருக்கிற கொஞ்சம் கவலையெல்லாம் மறந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே அந்த இயற்கையோடு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. காலையில் வெளியில் நேரமாக வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் மக்களே. இன்றைக்கி மணி 5:30 ஆகுது. நாங்கள் 5:35 ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இனிமேல் வீட்டு வேலைகள் ஆரம்பித்தா சரியாக இருக்கும். வந்துட்டு இதை பாருங்கள், பால் வச்சாச்சு. பால் வச்சுட்டு அடுத்தது காஃபி போட்டுட்டு காஃபி குடிக்கணும். அது குடித்தாதான் திருப்தியாக இருக்கும். அடுத்தது மாவு நைட்டு ஊற வச்சோம், அரிசி ஊற வச்சோம். இதை அப்புறம் கிரைண்டரில் போட போகிறேன். கிரைண்டரில் போட்டுட்டு அப்படியே சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வேலையிலலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் மக்களே. ரொம்ப ஜாலியாக இருக்குது இன்றைக்கி மனசுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி, என் தங்கச்சி எல்லாம் வர்றாங்க. சந்தோஷமாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே மக்களே இப்படியெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுது. வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க இங்கே வருவாங்க, நம்ம அங்கே போவோம். இது தானே வாழ்க்கை. அதனால் அவங்க வந்தாலே ஒரு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி எனக்கு ஆரம்பமாயிடுச்சு வேலை. காஃபி போட்டு குடித்தாச்சு, பால் வச்சாச்சு. அடுத்தது சாதம் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம். இன்றைக்கி அரைச்சி ஊற்றின குழம்பு தான். மட்டன் குழம்பு வைக்கிறோம். மட்டன் குழம்பு வச்சுட்டு இதை பாருங்கள், மட்டன் குழம்பு ஆகிடுச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. இன்னும் மாவு வேலை ஓடிட்டுருக்கு. மாவு அரைச்சி முடிச்சிட்டோன்னா எனக்கு வேலையே முடிஞ்சிடும் மக்களே. இதோட மாவு கரைச்சிடுவேன். இதை பாருங்கள், மாவு கரைச்சி வச்சாச்சு. நைட்டுக்கு தான், டிஃபனுக்கு தான். என்ன தான் இருந்தாலும் இட்லி மாவு வீட்டில் இருந்தால் தான் வேலையே ஆகும் நம்மளுக்கு. பாத்திரம் கழுவி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் கொஞ்சம் இன்றைக்கி ஜாலியாக நடக்குது எனக்கு வேலையெல்லாம். ஏன்னா எங்கள் சித்தி, என் தங்கச்சி எல்லாம் வர்றாங்க இல்லையா, கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. இந்த செடி பிள்ளைங்களை மட்டும்தான் வைக்கல, இந்த வேலை மட்டும் அப்படியே நின்று போச்சு மக்களே. ஏன்னா வேலை அதிகமாக இருக்குது இவங்கக்கிட்ட. இவங்க வேலைக்கு நான் போனோன்னா எனக்கு 1 மணி நேரம் கரெக்டாக ஆகிடும். ஜாலியாக போய் நின்று இவங்க வேலையை பார்க்கணும். அடுத்தது பாருங்க, நேற்று நாங்கள் விழாக்கில் காட்டியிருப்போம் பாருங்கள், பலாப்பழம் கேரளாவிலேருந்து வந்துச்சுன்னு. அதையும் வெட்டி ரெடி பண்ணியாச்சு மக்களே. அந்த வேலையும் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருந்தோம். அவங்கெல்லாம் ஊர்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க மக்களே. எங்கள் சித்தி பேத்திங்க, அப்புறம் என் தங்கச்சி எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பொழுது. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். எங்கள் பேத்திக்கு அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ட்ரெஸ்ஸு, விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பாருங்கள், மாவு கலையில் அரைச்சேன் பாருங்கள், அது எல்லாம் புளிச்சு போச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இட்லி ஊற்றி கிரேவி வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து ரெடி பண்ணி இன்றைக்கி வேலை அதோட முடியுது மக்களே. இதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு விலாக் நாளைக்கு போடுறேன் மக்களே. இன்றைக்கி அவங்களோட கொஞ்சம் பேசக்கொள்ள எனக்கு நேரம் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.